என்னடி எல்லாரும் காலாங்கத்துல வீட்டு எதிர வந்து உட்காந்துருக்கீங்க? எதுக்கு வந்து உட்காருவாங்க? வசந்தி வீட்டுல சோறு இல்லையா, அதான் உங்க வீட்டுல சாப்பிட்ட உடனே சோறு கீரை மீந்துச்சுன்னா வாங்கிட்டு போக வந்து உட்காந்துருப்பா. இங்க பாரு நீலமண்டை, சும்மா அது இதுன்னு என்ன வம்புக்கு இழுத்துட்டு இருந்த, அதோட உன் மண்டையே கலர் ஆக்கி போடுவேன் சொல்லிட்டேன். சரி சரி விடுடியா, விளையாட்டுக்கு தானே சொன்னா விடு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். விஷயமா? என்னடி விஷயம் அது? ஏக்கோ நம்ம சின்ன பொண்ணை பத்தி தான். சின்ன பொண்ணு அவ என்னடி பண்ணா? நான் சொல்றேன்க்கா, அது என்ன விஷயம்னு எனக்கு தெரியும், நான் சொல்றேன். ஆமாண்டி, நீ சொல்லி முடிக்காங்கட்டியும் பொழுதே வெஞ்சு கொடுப்போ. ஏக்கோ இந்த சின்ன பொண்ணு இருக்கால, டெய்லி ஒரு கடையா போட்டு வித்துட்டு கிடக்கா. ஆமா, அவ டெய்லி ஒரு கடையை போட்டு தான் வித்துட்டு கிடப்பா. இதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. அவ விக்கிறான்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவ விக்கிற பொருள் எல்லாமே கெட்டு போனது, வீணா போனது, நல்லா இல்லாத பொருளை தான் நம்மளுக்கு எல்லாம் வித்துட்டு கிடக்கா. என்னடி சொல்ற? எல்லா கடையிலயும் வாங்குற மாதிரி அவ 10 ரூபா கீழே தானே வச்சு வித்துட்டு கிடப்பா. ஆமா, 10 ரூபா குறைச்சு விக்கிறான்னு சொல்லிட்டு தான் அவ கடையிலே கூட்டம் கூட்டமா குவியுது. புஷ்பாக்கா, நீங்க குறைச்சு விக்கிறதா பாக்குறீங்க, ஆனா அவ கொடுக்குற பொருள் எதுவுமே தரமான பொருள் இல்ல. முந்தா நேத்து இட்லி சுட்டி வித்துட்டு கிடந்தா. சரி ஒரு 2 பார்சல் வாங்கி அந்த வீட்டுல வச்சு சாப்பிடலான்னு பார்த்தா துறந்த உடனே ஒரே கப்புன்னு நாத்தம். அது மட்டும் இல்லக்கா, நேற்றுக்கு பக்கெட் பிரியாணி சொல்லி வித்துட்டு கிடந்தா. நான் முழு போய் வாங்கணும். நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா அந்த பிரியாணியை? அடியில பூரா வெள்ளை சோறு தான், மேல மட்டும் தான் ஒரு பீஸும் அப்புறம் பிரியாணியும் இருந்துச்சு. ஆமாண்டி, இதுக்காக தான் அவளுங்க 2 பேரும் சண்டை போட்டு கிடந்தாளுங்களா? இப்ப சொல்ல உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நாள் என்னடான்னா காக்கா பிரியாணி போடுறா, இன்னொரு நாள் என்னடான்னா எலி பிரியாணி போடுறா. அது மட்டும் இல்ல, நாத்த அடிச்சு பண்ண மீனை பிடிச்சாந்து அதையும் வறுத்து வித்து போடுறா. ஆமாக்கா, அவ காசு எல்லாத்தையும் போட்டு வித்துட்டு கிடக்கா பாத்துக்கோங்க. இப்படி எல்லாம் சாப்பிட்டு உடம்பு என்னத்து கிடையாது, போற வர நோயெல்லாம் பிடிச்சி நம்ம உடம்புல ஏத்திக்கிற மாதிரி ஆகும். என்னடா இது, நம்ம பேரு ஏதோ அடிபடுற மாதிரி இருக்குது. கும்பலா கூடி உட்காந்துக்குன்னு என்ன பேசுறாளுன்னு இங்க இருந்தே நம்ம ஒட்டு கேட்போம். அதுக்குதான் இப்ப நம்ம ஒரு கூட்டம் கூடி பேசிட்டு கிடக்கும். இதுக்கப்புறம் சின்ன பொண்ணு கடையில நம்ம எந்த பொருளுமே வாங்க கூடாது பாத்துக்கோங்க. நீலமண்ட நீலாம்பேரி ஏன் தொழிலுக்கே வேட்டு வைக்கிறாளே இவ? அது மட்டும் இல்ல, அவகிட்ட வாங்குற எல்லா பொருளுமே நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு 1க்கு 3 டைமா நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கணுமே. ஆமாண்டி வசதி, நீ சொல்றது சரியா தான் இருக்கு. ஆஹா, எல்லாரும் கும்ப கூடி ஒண்ணும் தெரியாத புஷ்பா கிட்ட எல்லாத்தையும் நம்மள பத்தி புட்டு வைக்கிறாளுங்களே. இனிமே நம்ம சின்ன பொண்ணு கடை பக்கமே போவாதே இருக்கலாம். அதுதான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஆமா, நம்ம ராதிகா சொல்றது கரெக்டால இருக்கு. இந்த சின்ன பொண்ணு விஷயத்துல நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதே மாதிரி சின்ன பொண்ணு வீணா போன பொருள், நல்லா இல்லாத பொருள், கெட்டு போன பொருள் எல்லாம் நம்மள ஏமாத்தி வித்துட்டு கிடந்தானா, நம்ம எல்லாருமா சேர்ந்து சின்ன பொண்ணை போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளி விட்டு நல்லா லத்தி முட்டிக்குன்னு உத வாங்க விடணும். என்ன சொல்றீங்கக்கா? என் ஐடியா எப்படி இருக்கு? ரோஜா, நீ சொல்றது கரெக்ட் தான். எனக்கே அவள் நினைச்சா கோவமா வருது. எத்தனை நாள் நம்மள எல்லாரையும் ஏமாத்தி வித்துட்டு கடந்திருப்பா. அட குளிர கோடாலிங்களா, நல்லா இருந்த புஷ்பாக்காவை இப்படி ஏத்து விட்டு பத்திரகாளி மேடையில ஆக்கி வச்சிருக்காளுவ. ஆமாக்கா, இதுதான் அவளுக்கு பெரிய பாடமா இருக்கும். இதுக்கு எனக்கு முழு சம்பந்தம். நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு கிடந்தேன். ஆஹா, இது தெரியாம வயல்ல கிடக்குற பூண்டி பில்லி புடுங்கி கீரைன்னு சொல்லி விக்கலாம்னு வந்திருக்கோம். நல்ல வேலை கீரையை தூக்கின்னு நம்ம இங்க வந்தோம். இல்ல அங்கேயே போட்டு கடையை வித்துட்டு இருந்தா இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சே இருக்காது. வாங்க எல்லாரும் போவோம், போய் சின்ன பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல தூக்கி போடுவோம். இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல தூக்கி போனோம்னா அவங்களுக்கு சாட்சி கேட்பாங்கல்ல, என்ன போய் சொல்லுவேன்? இப்ப அவ ஒண்ணுமே விக்கல, ஏதாச்சும் வித்தாதான் நம்ம பாத்துட்டு தூக்கி போறதுக்கு. பேசாத உட்காரு, அடுத்த டைம் விப்பால, இப்ப போய் நம்ம சொல்லுவோம். கடவுளே, எல்லாரும் என் மேல கடும் கோவத்துல இருக்காளுங்க போல. சரி, இது இருக்கிற கீரை கட்டெல்லாம் சொல்லி போய் விப்போம். இந்தாண்டிவே நம்மள போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தாலும் புடிச்சு கொடுத்துருவாள்வே. நம்ம இப்பயே போய் எதனா பேசி சமாதானப்படுத்தி நம்ம மேல நல்ல பேரு வர வைப்போம். என்னக்கா, என்ன பார்த்து எல்லாரும் வாய் பொழுது நின்றுட்டு கிடைக்கீங்க? ஆடு வசமா வந்து சிக்கி இருக்கு. இன்னைக்கு இவள உண்டிலன்னு பண்ணி போடணும். ஆமாண்டி, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அவளை அப்படியே 2ஆ மடிச்சு தூக்கி பந்தாடிலான்னு இருக்கேன். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. இவ என்னமோ எடுத்துட்டு வந்திருக்கா விக்கிறதுக்கு. இவ பக்கமே பேசி நம்ம மாட்டி விட்டுடலாம். ஏடி சரோஜா, என்ன நான் இங்க பேசிட்டு கிடக்க, நீங்க எல்லாம் குசுன்னு பேசிட்டு கிடைக்கீங்க. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி என்ன ஏதுன்னு பேசுங்க. ஒண்ணுலடி சின்ன பொண்ணு, அதெல்லாம் சும்மா, எல்லாம் கூட்டாளி ரகசியம். ஓஹோ, அப்படியா? என்கிட்டயே சமாளிக்க பாக்குறியா? இப்ப பாரு. என்னக்கா புஷ்பாக்கா, கீரை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அரைக்கீரை, சிறுகீரை, முருங்கைக்கீரை, எல்லா கீரையும் வச்சிருக்க. உங்களுக்கு எந்த கீரை வேணுமோ வாங்கிக்கோங்க. ஏண்டி சின்ன பொண்ணு, கீரையா எடுத்துட்டு வந்திருக்கேன்? ஆமா, உனக்கு இந்த கீரை எல்லாம் ஏது? என்னக்கா, கீரை வித்துட்டு கிடக்கேன். வந்து கீரை வாங்குவீங்கன்னு பார்த்தா எங்க இருந்து வந்துச்சு ஏதா வந்துச்சு இல்ல கேட்டுட்டு கிடக்கீங்க. ஆமா, எங்க இருந்து வந்துச்சுன்னு தான் கேட்பாங்க. நீ எங்கன்னா போய் சாக்கடையில கீக்கடையில பெருஞ்சாஞ்சி வச்சு வித்துட்டு கிடந்தீங்கன்னா? என்னடி இல்லவே, நான் என்ன அவ்வளவு மோசக்கறியா? நானு இது வரைக்கும் உங்களுக்கு நான் அப்படியெல்லாம் சொல்லி வித்துட்டு கிடப்பேனா? இல்லவே இல்ல பாரு, அப்படியே ஃப்ரெஷ்ஷான பொருளை தானே கொண்டாந்து வித்துட்டு கிடப்ப. ஆஹா, இவளுங்க பேசுறது எல்லாமே உள்குத்து மாதிரியே பேசுறாளுவே. என்ன சின்ன பொண்ணு, கேட்ட கேள்விக்கு பதிலே காணா. என்னென்ன கீரை எல்லாம் வச்சிருக்கே? அரைக்கீரை, சிறுகீரை, வெந்தயக்கீரை, பாலக்கீரை, பசலைக்கீரை, புளிச்சக்கீரை, முருங்கைக்கீரைன்னு எல்லா கீரையும் வச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த கீரை வேணுமோ சொல்லுங்க. அப்படியா? அப்படின்னா எனக்கு ஒரு கட்டு முழு கீரை கொடு.
என்ன முழுக்கீரையா? இங்க பாரு இழுவ, முழுக்கீரை எல்லாம் ஒரு கீரையே கிடையாது. பாத்தீங்களாக்கா, அரைக்கீரை சிறுகீரைன்னு இருக்கும்போது முழுக்கீரை இல்லவே இல்லையா? அதானே, என்னடி சின்ன பொண்ணு எங்களை ஏமாத்துறியா? எப்போ நான் ஏன் உங்களை ஏமாத்த போறேன்? முழுக்கீரைன்னு ஒரு கீரையே இல்லக்கா. அரைக்கீரை சிறுகீரை தான் இருக்குது. முழுக்கீரைன்னு ஒரு கீரையே கிடையாது. சின்ன பொண்ணு, உன்னை பத்தி எங்களுக்கு எது தெரியாதுன்னு நினைச்சியா? உன்னை பத்தி எல்லா விஷயமும் நாங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப கேக்குற கீரையை ஒழுங்கு மரியாதை எடுத்து கொடு, இல்லைன்னா வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட. அட கடவுளே, சரியான மென்டல் கிட்ட வந்து மாட்டிக்கினேன் நானு. பைத்தியக்கார கூட்டமால இருக்கு இது. என்னடி கீரையை கேட்டா வாய்க்குள்ள நீ மட்டும் முணு முணுன்னு முள்ளுற? அப்படித்தாங்க, அப்படித்தான் நம்மள எல்லாரும் ஏமாத்தி விக்கிறாள. இப்படி எல்லாம் கேள்வி கேட்டாதா அவ பயந்துக்குன்னு நம்மள பொய் சொல்லி ஏமாத்தி எல்லாம் விற்க மாட்டா. கேளுங்கக்கா, நல்லா கேளுங்க. அம்மா, என்ன இங்க சத்தம், என்ன இங்க சத்தம், என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? ஒரே சண்டை சச்சுருமாலே கேக்குது. வாட்டி முக்கோடு எல்லாம் இந்த சின்ன பொண்ணாலதான். இவளாலதான் இங்க நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணமே. சின்ன பொண்ணாலையா? சின்ன பொண்ணு, உனக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமா, நீ என்ன இங்க பண்ற? ஏக்கோ, அந்த அநியாயத்தை நீங்களே கேளுங்க. இடி முக்கோடு, இந்த சின்ன பொண்ணு கீரை வித்துட்டு வந்தா. சரி கீரையை வாங்கலாம்னு சொல்லிட்டு இழுவ கீரை இருக்கான்னு கேட்டா கீரை இருக்குதுன்னு சொன்னா. கீரை கேட்டா கீரை கொடுக்கணும்ல, கீரை இல்லன்னு சொல்லி அவகிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு கிடக்கா. இதை நீயே கேளு. என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம்? நீ கீரை வித்துட்டு வந்து கிடக்க, இழுவ கீரை கேட்ட கீரையை கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அதுக்கே இல்லன்னு சொன்னேன். ஏக்கோ, அவ என்னென்ன இருக்குன்னு கேட்டா எல்லா கீரையும் இருக்குன்னு சொன்னேன். திடீர்னு என்கிட்ட முழுக்கீரை கேக்குறாக்கா. முழுக்கீரைக்கு நான் எங்க போறது சொல்லுங்க? பாத்தீங்களாக்கா, அவ இப்படிதான் வந்ததுல இருந்தே நாங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் இப்படிதான் பதில் சொல்லிட்டு கிடக்கா. ஒன்னும் ஒரு வேலையும் உருப்படியா ஆகுறது இல்ல. ஐயோ ஐயோ, என்ன முக்கோடு செருப்பு, உன்ன கீரை வாங்கி கொடுக்கதான் இங்க கூப்பிட்டது. நீ என்னடா சிச்சிடல கிடக்க? எரியிற நெருப்புல எண்ணெய கொண்டு ஊத்துற மாதிரில இருக்கு. என்னடி முக்கோடு, நீ அவ கூட சேர்ந்துக்கணும் எங்க கிட்ட விளையாடுறியா? ஐயோ ஐயோ, கொஞ்ச நேரம் எல்லாரும் வாய மூடுறீங்களா? விளையாடவும் இல்ல கில்லாடவும் இல்ல. முழு கீரைன்னு ஒரு கீரையே கிடையாது. அது எப்படி முக்கோடு? அரைக்கீரை சிறுகீரைன்னு கீரை இருக்கும்போது முழுக்கீரைன்னு ஒரு கீரை இல்லையாக்கும்? அதானே. என்ன புஷ்பாக்கா, அவளுங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியல. சின்ன பசங்க, உங்களுக்கு கூடமா தெரியாது என்னென்ன கீரை இருக்கு இல்லன்னு சொல்லிட்டு? என்னடி முக்கோடு, எனக்கு எது தெரியாதுன்னு நினைச்சியா? சும்மா தான் அவளுங்க கிட்ட விளையாடிட்டு கிடந்தேன். என்ன சும்மா விளையாடிட்டு கிடந்தீங்களா? சரி சரி, சின்ன பொண்ணு கிட்ட வேற என்ன கீரை இருக்குன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அது விட்டுட்டு இல்லாத கீரையெல்லாம் கேட்டு வம்பு வாங்கிக்கின்னு சும்மா கிடக்காதீங்க. சரிடி சரிடி, நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. என்னக்கா நீங்க என்கிட்ட இப்படி விளையாடிட்டு கிடக்கீங்க? நான் பயந்தே போயிட்டே தெரியுமா? யாரடி சொன்னாங்க விளையாடிட்டு கிடக்குன்னு? உண்மையை தானடி நாங்க சொன்னேன். இது வரைக்கும் ஒரு டைம் அது நல்ல பொருள் ஏத்தாந்து வித்துட்டு கிடைக்கா? ஏ வசதி, யார பார்த்து என்ன சொல்லிட்டேன்? உங்களுக்கு இது வரைக்குமே நான் ஃப்ரெஷ்ஷான பொருள், நல்ல பொருளை மட்டும்தான் எடுத்தாந்து வித்துட்டு கிடப்பேன். இது செத்து போன காக்கா பிரியாணி, எலி போட்ட புழுக்க, நான் தச்சு போன இட்லி, இது எல்லாமே நல்ல பொருளா? இது மட்டுமா? இன்னும் என்னென்னலாம் இருக்கு? நாக்பூச்சி நூடுல்ஸ் எல்லாம் போட்டு வித்தியடி, கொலகாரி பாவி. ஆமா போடி சண்டாளி. சின்ன பொண்ணு, நீ இப்படி எல்லாம் இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலடி. இந்த மாதிரி கேவன போல பொருள், மீந்து பண்ண பொருள் எல்லாம் எங்களுக்கு செஞ்சு வித்துட்டு கிடந்திருக்க. ஆஹா, மொத்தமா உண்மையே தெரிஞ்சு போச்சு போல இருக்கே. எல்லாம் சண்டைக்குள்ள வந்து நிக்காளுங்க. நம்ம ஏதாச்சும் இப்ப கோவப்பட்டு கிவப்பட்டு எதனா பேசணும், அதோட மொத்துன்னு மொத்தி ஈத்து போய் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள தள்ளிடுவாள்வே. என்னடி பைத்தியக்காரி, வாயை திறந்து ஏதாச்சும் சொல்லுடி. வாயை முடிக்கணும் இப்படி நிக்க செல மாதிரி. அவ எப்படி வாயை திறந்து பேசுவா? அவதான் நம்மள எல்லாரையும் ஏமாத்தி ஏமாத்தி பணத்தை சுட்டி போட்டுக்கனால. ஏக்கோ, இது வரைக்கும் நான் உங்களை எதுக்குமே ஏமாத்தவே இல்லை. எல்லாமே நல்ல பொருளை தான் வித்துட்டு கிடந்தேன். நீங்க தான் திடீர்னு ஏன் இப்படி வந்து சொல்றீங்கன்னு எங்களுக்கு எதுவுமே புரியல. போதுண்டி சின்ன பொண்ணு, உன் நடிப்பு கதையெல்லாம் எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன் இப்படி எல்லாம் நடிச்சு எங்களை இன்னும் ஏமாத்துற? வாங்க, இவளை புடிச்சுன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுடலாம். அப்புறம் போலீஸ் இவளை முட்டிக்கு தட்டி உண்மையெல்லாம் வெளியே வர வைப்பாங்க. ஆமாண்டி, 100க்கு போனடிடி போலீஸ் இவளை வந்து கொந்தின்னு போயிடுவாங்க, கொந்திக்கின்னு. ஏக்கோ, நான் சத்தியமா ஏமாத்தி எதுவுமே விக்கலக்கா. இப்ப கூட பாருங்க, ஃப்ரெஷ்ஷான கீரை நானே கொல்லியில போய் அறுத்துக்குன்னு வந்து உங்களுக்கு கட்டுக்கட்டா போட்டு வித்துட்டு கிடக்கேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா தயவு செஞ்சு இதுல ஒரு கட்டு ஆளுக்கு வாங்கின்னு போங்க. நீங்க காசு கூட எனக்கு தர வேணாம், நீங்க சும்மா கூட எடுத்துட்டு போங்க. இந்த கீரையை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் பொய் சொல்றேன்னா உண்மையை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஏண்டி, நீ ஏமாத்தின ஏமாத்துக்கலாம், நாங்க ஏமாந்து போய் தான் இருக்கிறோம். இன்னும் மேலும் எங்களை ஏமாத்தி உன் பிசினஸ் வித்து காட்டுறியா? ஐயோ, சத்தியமா இல்ல வசந்தி. நீங்க இதுக்கு காசு கூட ₹1 கூட எனக்கு தர வேணாம். நீங்க எடுத்துன்னு போய் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு வந்து சொன்னா மட்டும் போதும். அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் சின்ன பொண்ணுனா யாருன்னு சொல்லிட்டு. ஏண்டி, நம்ம சின்ன பொண்ணு சொல்ற மாதிரி ஒரு டைம் இந்த கீரையை வாங்கி போய் செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம், எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவ சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க முடியும். அக்கா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எதுக்கு காவு கீரையை ஓசில தரேன்னு சொல்லணும், நீங்களே சொல்லுங்க. ஏக்கா, ஆமாக்கா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் ஒன்னே நம்ம மைண்டை டைவர்ட் பண்ண பாக்குறா. இவ அதுல இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறா. பின்ன கீரை விக்கிற விலைக்கு கீரை கட்டி என்ன சும்மாவா கொடுப்பாங்க? சின்ன பொண்ணு குடுக்கறான்னா காரணம் இல்லாம இருக்காதுக்கா. நீங்க சொல்றது சரிதாண்டி, ஆனா இவ்வளவு தூரம் கெஞ்சிட்டு கிடக்கா. அதை நினைச்சு என்னடி பண்றது? ஆஹா, குண்டு ஸ்கூட்டுங்க என்னமோ பிளான் பண்ணுதுங்க. இல்லடி, அவ பேசுறத பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்குது. இந்த ஒரு ஐட்டம் இவ குடுக்குற கீரையை வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமா இவ நல்ல கீரை கொடுத்துருக்காளா கெட்ட கீரை கொடுத்துருக்காளான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இவளை புடிச்சு கன்ஃபார்ம் ஜெயில போட்டுருண்டி. என்னக்கா இது, சுத்தமா கவுந்துட்டீங்க. பின்ன பாம்பு நல்லா மகுடி ஊதுற மாதிரி சின்ன பொண்ணு நல்லா ஊதி மைண்டே வாஷ் பண்ணிட்டா. சரி புஷ்பாக்கா, நான் வேணா நீங்க சொல்ற மாதிரி ஒரு டைம் சான்ஸ் கொடுத்து பாப்போம். ஆனா இந்த ஒரு டைம் தான் சொல்லிட்டேன் நானு. ஏண்டி நீயும் மாடி? சரி குடுடி சின்ன பொண்ணு, நல்ல கீரை கட்டா பார்த்து எடுத்து கொடு. ஏக்கோ, என்கிட்ட இருக்கிற கீரை எல்லா கீரையுமே நல்ல கீரை தான். இந்தாங்க, இந்த கீரையை வாங்கி பாருங்க. இது பசலை கீரை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அக்கா
வாங்காதீங்க. டோப்ப மாட்டேன், நீ கொஞ்சம் வாயை மூடு. ஓசியில கொடுக்காங்க வாங்காதன்னு சொல்ற. அடி பாவி. ஓசிலன்னா எனக்கும் வேணும், நானும் வரேன். ஆமாண்டி, கீரைலாம் நல்லாதான் இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு, பூச்சி கீச்சி எதுவுமே இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு கீரை பூரா. அக்கா நான் தான் சொன்னல, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொருளுமே நல்ல பொருள் தாங்க. உங்களுக்கு ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கு ஒரு நாள் வைக்கிற நல்ல பெரிய அப்பா. என்ன பொண்ணு, எனக்கு கீரை இல்லையா? எல்லாருக்குமே கீரை இருக்குது. ஆளுக்கு ஒரு கட்டா வாங்கிக்கோங்க. வேற என்னென்னலாம் கீரை வேணுமோ நீங்களே பார்த்து எடுத்துக்கோங்க. எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்காக நான் சும்மாவே கொடுக்குறேன். என் பேர் மேல சந்தேகப்பட்டா நான் சும்மா இருப்பேனா என்ன? சரி சரிடி, எனக்கு ஒரு அரைக்கீரையா பார்த்து கொடு. இந்தாங்க இந்தாங்க, எடுத்துக்கோங்க. என்ன சரோஜாக்கா, நீயே வாய் பொழுதுட்டு நிக்க, நீ ஒரு கட்டு கீரை எடுக்க வேண்டியது தானே? இல்லடி, எனக்கு அந்த கீரை வேணவே வேணாம். எங்கேயாச்சும் சாக்கடையில இருந்து தான் புடிங்க இருப்பேன். என்ன சரோஜாக்கா, எல்லாரும் கீரை வாங்குறாங்க, நீங்க மட்டும்தான் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு கிடக்கீங்க. இந்தாங்க உங்களுக்கு 2 கட்டு தர, எடுத்துன்னு போய் செஞ்சு சாப்பிடுங்க. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்றீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மக்களே, நம்ம சின்ன பொண்ணு ட்வின் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. அப்படியே இன்னொரு சேனல் வந்து ஓபன் பண்ணிருக்கோம், நம்ம சின்ன பொண்ணு ட்வின் சேனல் 1ன்னு சொல்லிட்டு. இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா மாமியார், மருமகள், நாத்தனார், ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு ஒரு குடும்ப விஷயத்தை பத்தி நாங்க போட்டுன்னு இருக்கோம். அந்த சேனலோட லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். மறக்காம செக் பண்ணிட்டு அப்படியே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்பவுமே உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய். அடுத்த வீடியோல சந்திக்கலாம் மக்களே.